வணக்கம் நண்பர்களே. நான் இப்போது சுரைக்காய் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். இனிய கீதா சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் கீதா ரவிச்சந்திரன். இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சுரைக்காயை இங்கே பாருங்க, இந்த சைஸ்க்கு வெட்டி வைக்கணும். புளி சின்ன எலுமிச்சம்பழ அளவு, ஒரே ஒரு தக்காளி, 15 சின்ன வெங்காயம் உரித்து 2ஆக வெட்டி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் சாதாரணமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மிளகாய்த்தூள், எண்ணெய், தாளிக்க வெந்தயம், அவ்வளோதான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். புளிக்குழம்பு இருக்கிறதுல கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது சுரைக்காய் புளிக்குழம்பு. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிஞ்சு வச்சுருக்கு சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். சுரைக்காயில் வந்து சாம்பார், கூட்டு இதெல்லாம் தான் எல்லாரும் பண்ணுவாங்க. சுரைக்காய் அடை இதெல்லாம் பண்ணுவாங்க. இது ஆனால் சுரைக்காய் புளிக்குழம்பு வந்து ரொம்ப பேர் வைக்க மாட்டாங்க. இது நல்லாயிருக்கும். எனக்கே வந்து என்னோடய கணவர் தான் சொன்னார், அவங்க வீட்டில் வைப்பாங்க சுரைக்காய் புளிக்குழம்பு நல்லாயிருக்கும், நீங்கள் வச்சு பாருங்க. நான் ரொம்ப நாளாக இது நான் வச்சுட்ருக்கேன். நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுப்போம். அப்புறம் புளியை ஊற வச்சுக்கலாம். இந்த தக்காளியும் சேர்த்து வதக்கணும். ஏற்கனவே சுரைக்காயில் எந்த உணவு சமைச்சாலும் லேசாக திட்டிப்பாக தான் இருக்கும். அதனால் புளி வந்து இந்த அளவுக்கு போதும். புளி குழம்புக்கு தக்காளியும் ஒரு தக்காளி போதும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிங்க. தக்காளியும் வதங்கணும், வெங்காயமும் நல்லா வதங்கணும். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு போடணும். அது இந்த அளவுக்கு. அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட போகிறோம். இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூளை போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ புளியை கரைச்சி ஊற்றணும். இது வீட்டு புளி. கடையில் வாங்கின புளினா ரொம்ப வடிகட்டி அதுக்கப்புறம் தான் ஊற்றணும். இது எங்கள் அப்பா வீட்டிலையே காய்ச்சிது அரிஞ்சு கொடுத்தது. அதனால் இது ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதனால் அப்படியே நேரடியாகவே நான் குழம்புல ஊற்றிடுவேன். கடையில் வாங்குகிற புளியாக இருந்தால் ஒரு 2 தடவை 3 தடவை கரைச்சி 2 தடவை 3 தடவை வடிகட்டிட்டு அப்புறம் போடுங்க. ஏன்னா மண், கல் அந்த மாதிரிலாம் இருக்கும், ஓடு இந்த மாதிரிலாம் இருக்கும். மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். இது கொதித்த பிறகு சுரைக்காய் எடுத்து அதில் போட வேண்டியதுதான். மூடி போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும்.
அதுக்கப்புறம் சுரைக்காயை போட்டுக்கணும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சுரைக்காயை போட்டுக்கலாம். கையை உள்ள விட்டுறாங்க. போட்டுட்டு ஒரு கிண்டி வச்சுட்டு மூடி வச்சிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து திறந்து பார்த்தா ரெடியாக இருக்கும். ஆனால் இடையில கிண்டி விட்டுக்கணும். சுரைக்காய் போட்ட பிறகு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இந்த சுரைக்காய் வந்து உப்பு நிறைய இழுக்கும். அதனால் இந்த அளவுக்கு உப்பு போடணும். போட்டு ஒரு கிண்டி மூடி. இப்போ பாருங்கள், சுரைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். குழம்பும் சுரைக்காயும் இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் கரண்டியில் பண்ணுங்கள். அதுங்க சுரைக்காய் வெந்துருச்சா அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூனை வச்சு இதை பாருங்க. இதை பாருங்க, வெந்துருச்சு. சுரைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிங்க. இதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு எப்படின்னு பார்த்துங்க. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாதம் இருக்குது. இதை வந்து என் பையனை டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறேன். மிகவும் சுவையான காரசாரமான சுரைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இதை நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. சுடுதா? லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அன்பே சிவம்.